الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويحبون أن يحمدوا بما لم يفعلوا فلا تحسبنهم بمفازة من العذاب صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به சதக ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியத்திற்குரிய அவர்களுடைய உம்மத்தினர் மீதும் குறிப்பாக இந்த அரங்கத்தில் குழுமி இருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன். தமிழ் மாநில இமாம்கள் பேரவை ஆண்டுதோறும் நடத்துகிற இவ்வாண்டும் மிகச் சிறப்பாக நடத்தி கிட்டத்தட்ட நிறைவை நெருங்கிக் கொண்டிருக்கிற மாபெரும் மீலாது மாநாட்டினுடைய இந்த அமர்வின் தலைவர் முதல் கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்கள், சங்கைக்குரிய இமாம்கள், அரபிக் கல்லூரிகளின் பேராசிரியர்கள், முன்னிலை வகிக்கிற சமுதாய பிரமுகர்கள், சிறப்பு அழைப்பாளர்களாய் இங்கே வருகை தந்திருக்கிற பெருமக்கள், விருது பெற்று அமர்ந்திருக்கிற மேன்மக்கள், நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற தமிழ் மாநில இமாம்கள் பேரவையினுடைய அன்பு சார்ந்த உலமா பெருமக்கள், பெற்ற விருதுக்கு கௌரவத்தை அளித்துக் கொண்டிருக்கிற மிகுந்த மரியாதைக்குரிய தஹ்லான் ஹஜரத் கபிலா தாமத் பரகாத்துவும், சமுதாய எழுத்தாளர் நரியம்பட்டு சலாம் சாஹிப் உள்ளிட்ட இந்த உயர்ந்த அவையில் வீற்றிருக்கிற இன்ன பிற பெரியோர்கள், தாய்மார்கள், சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்றை உலகத்திலே நிறைய பேர் எழுதினார்கள். அரபியிலே தொடங்கி அகிலத்தின் அனைத்து மொழிகளிலும் அண்ணலின் வரலாறு அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, தமிழ் மொழி உட்பட. சீரத்துல் முஸ்தபா என்ற பெயரில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வரலாற்றுக்கு ஒரு அணிகலனாய் உருது மொழியிலே மிக அற்புதமாக தொகுத்தவர்கள் அல்லாமா சையது சுலைமான் நத்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இதே நூற்றாண்டிலே சையத் சுலைமான் நத்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நபிகள் நாயகத்தினுடைய முழு வரலாற்று காவியத்தையும் தொகுக்கிற போது அவர் முன்னுரையிலே ஒரு வரி எழுதுகிறார். எந்த வரலாற்றை எழுதப் போகிறாரோ அந்த வரலாறு குறித்து அறிமுகமாய் 2 வரி சொல்லுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வரலாறு ஒரு நிலை கண்ணாடி போல, யார் வேண்டுமானாலும் அதிலே போய் பார்க்கலாம். முகம் மட்டுமல்ல, அகமும் காட்டும் அந்த கண்ணாடி. என்னால் பார்க்க முடியவில்லை என்று உலகத்தின் எந்த பிரிவும் சொல்ல முடியாது. வணிகர்கள் போய் பார்த்தார்கள், வியாபாரத்தின் அத்தனை தந்திரமும் தெரிந்தது. அரசியல் தலைவர்கள் போய் கண்ணாடியை பார்த்தார்கள். முஹம்மது என்கிற அந்த கண்ணாடி அரசியல் அறத்தை சொன்னது. சமூக தலைவர்கள் போய் பார்த்தார்கள், ஏற்றத்தாழ்வற்ற ஒரு சமூகத்தை கட்டமைப்பது எப்படி என்பதை அந்த கண்ணாடி சொன்னது. எல்லாரும் பார்த்தார்கள் அல்லவா, அந்த கண்ணாடியை அறிஞர்களும் பார்த்தார்கள். எனக்கு தலைப்பு அதுதான், அறிஞர்கள் பார்வையில் அன்னலார். பார்த்த அறிஞர்கள் எல்லாம் முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, கிறிஸ்தவ அறிஞர்கள் பார்த்தார்கள். மதங்களுக்கு அப்பாற்பட்ட கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர்கள் பார்த்தார்கள்.
யூத மதம் உட்பட நிறைய மதங்களை சார்ந்த அறிஞர்கள் பார்த்தார்கள். நடுநிலை கண்ணோட்டத்தோடு பார்த்த அத்தனை பேரும் எழுதி வைத்த வரிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற அந்த அகத்தையும் முகத்தையும் ஒரு சேர காட்டுகிற அந்த கண்ணாடியை பற்றி நாம் புரிவதற்கு அது போதுமானது. அறிஞர்கள் பார்த்தார்கள். ஒவ்வொரு அறிஞனுக்கும் பெருமானாரின் வாழ்வு ஒவ்வொரு கோணத்திலே சிறப்பாகப்படுகிறது. ஒரு சில பேர் எழுதுகிறார்கள், அறிஞர்கள், இப்படி ஒரு வரலாறு யாருக்கும் இல்லை. ஒரு சில பேர் எழுதுகிறார்கள், புகழ் விரும்பாத தலைமை இப்படிப்பட்டவர்கள் யாரும் இல்லை. ஒரு சில பேர் எழுதுகிறார்கள், போர் பூமியை அமைதி பூமியாக மாற்றி எப்படித்தான் மாற்றினாரோ என்று எழுதுகிறார்கள். ஒரு சில பேர் எழுதுகிறார்கள், வர்ணாசிரமத்தை பிறப்பின் ஏற்றத்தாழ்வுகளை கலைந்த தலைவர் அல்லவா அவர் என்று எழுதுகிறார்கள். அறிவுக்கும் கலாச்சாரத்திற்கும் ஒரு சேர மதிப்பளித்த தலைமை அல்லவா அவர் என்று எழுதுகிறார்கள். எல்லா அறிஞர்களும் அவரவர்கள் பார்த்த கோணத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். நாம் பதிவுகளில் அறிஞர்கள் பார்த்த பார்வையில் பெருமானார் என்கிற இந்த தலைப்பில் ஒரு 4-5 அறிஞர்களுடைய செய்திகளை மாத்திரம் நாம் பார்க்கிறோம். உங்களுக்கெல்லாம் தெரிந்த செய்தி, புரொஃபசர் கே ஹிட்டி மிகப்பெரிய வரலாற்று பேராசிரியர் எழுதுகிறார். அவருக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகத்திடம் இந்த மாதிரி ஒரு தெளிவான வரலாறு யாருக்கும் இல்லை. He was born in the full light of history. ஹிட்டி சொல்லுகிறார், இவர் மட்டும்தான் வரலாற்றின் வெளிச்சத்திலே பிறந்தார். சில பேரின் வரலாறு இருட்டானது, வெளிச்சமான வரலாறு. எல்லா பதிவும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு விஷயம் வரை ரிவாயத்துகளாக வந்துவிட்டது. நமக்கு நாமெல்லாம் வீட்டில் நடந்ததை வெளியே சொல்லாதேன்னு சொல்லுவோம். சரி விடு, 4 செவத்துக்குள்ள முன்ன பின்ன நடந்து போச்சு, வெளியே போய் சொல்லாத என்பதுதானே பழக்கம். ஆனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் வீட்டு செய்தி கூட வெளியிலே போகட்டும். ஆயிஷா அம்மா வழியாக எல்லா செய்தியும் வந்தது. சான்று சொல்லட்டுமா? மாதவிடாயின் போது பெண்களை முழுமையாக பயன்படுத்தாத நிலையில் மாதவிடாயாக மனைவிமார்கள் இருக்கிற போது நாயகம் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பது வரை அறிவிப்பு இருக்கிறது. தொழுகைக்காக அவர்கள் நின்று தொழ வைக்கிற போது காற்றடிக்கிற போது தாடி காற்றிலே அசையும். அவர்களின் தாடி காற்றிலே அசைகிற அந்த அசைவை சஹாபாக்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஒரு தலைவரின் வரலாறு இவ்வளவு நுணுக்கத்தோடு உலகத்திலே ஆராயப்படவில்லை. அதனால் தான் வரலாற்று ஆசிரியர்களுக்கெல்லாம் இந்த வரலாறு ஆச்சரியமானது. He was born in the full light of history. உலமாக்களுக்கு தெரியும், ஷமாயில் திருமதி, அல்லாமா திருமதியின் நூல், அல்லாமா இப்னுல் கய்யிம் அவர்கள் எழுதிய ஜாதுல் மஆத், இமாம் புகாரி அவர்கள் யாத்தளித்த அதபுல் முஃப்ரத், இந்த 3 போதும் பெருமானாரின் வரலாற்றில் ஆச்சரியமான பதிவுகள் அனைத்தும் இங்கே அடக்கம். நேர்முக வர்ணனையை போல் ஒரு மனிதரை நிற்க வைத்து வர்ணனை எழுதினால் எப்படி எழுதுவோமோ அப்படி எழுதப்பட்ட வரலாறு பெருமானுடையது. தமிழகத்தில் யாரோ ஒரு மார்க்க அறிஞர் ஷமாயில் திருமதியை தமிழ்படுத்திய போது நாயகத்தின் நேர்முக வர்ணனை என்று ஷமாயில் என்கிற வார்த்தைக்கு அவர் அர்த்தம் எழுதியதை நான் இங்கே நினைத்து பார்க்கிறேன். நேர்முக வர்ணனை, அப்படி ஒரு வரலாற்று வெளிச்சம் உலகத்தின் எந்த தலைவனுக்கும் இல்லை. எனவே வரலாற்றின் வெளிச்சத்தில் இப்படிப்பட்ட அதிசய தலைவர்கள் இல்லை என்று வியக்கிறார் புரொஃபசர் ஹிட்டி அவர்கள். மிகப்பெரிய கிறிஸ்தவ மதத்தினுடைய மேதையாக கருதப்படுகிற வல்லுனர் ஜான் வில்லியம்ஸ் அவர் எழுதுகிறார், இன்றைக்கு வரையும் புரியவில்லை, இவ்வளவு பெரிய ஆளுமையை நபிகள் நாயகம் எப்படி மனித குலத்தின் மீது செலுத்தினார்கள் என்று புரியவில்லை. He has expressed the greatest influence upon the human history. மனித குலத்தின் மீது, human history, மனித வரலாற்றின் மீது தன்னுடைய
மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸை செலுத்தியது எப்படி என்று தெரியவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆளுமையை செலுத்தினார்கள். தொடர்ந்து எழுதுகிற ஜான் வில்லியம்ஸ் சொல்லுகிறார், சமய தலைவர்கள் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன், இந்த உறுதி உள்ள தலைவர்கள் யாரையும் பார்க்கல, முகம்மதுவை தவிர. கொண்ட கொள்கையில் உறுதி, எந்த கடவுளும் கிடையாது அல்லாஹுவை தவிர என்பதில் உறுதி, நாளைய உலகத்தை நான் ஜெயிப்பேன் என்கிற மனோதிடம். பெருமானாருக்கு மட்டும்தான் அந்த கொள்கை உறுதி இருந்தது. வியப்பின் விளிம்பில் பாராட்டி எழுதுகிறார் ஜான் வில்லியம்ஸ், கொள்கை உறுதியுடைய தலைவர்களில் நான் பெருமானாரை போல பார்க்கவில்லை. காட்டரபி ஒருவர் வருவார், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், கிராமவாசி, இஸ்லாத்தை பிடிக்காது, இஸ்லாத்தின் கொள்கைகளும் பிடிக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரத்தை வேகமாக முடுக்கிவிட்டுக் கொண்டிருந்த காலம் அது. வீட்டுக்கு முன்னாலே வந்து கூப்பிட்டார், யா முஹம்மத் உக்ருஜ் இலைனா, வெளியே வாங்க. வந்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3 கேள்வி கேட்டார். ஸலாசும் மின்க லம் அஃப்ஹம், முஹம்மதே நீங்க பேசுறதுல 3 விஷயம் புரியல. 1, நீங்கள் இந்த அரபகம் முழுக்க முஸ்லிம்களாகி விடுவார்கள், இஸ்லாம் பரவிவிடும் என்று சொன்னீர்களாமே. ஆமா சொன்னேன். அது எப்படி பரவும்? உன்னோடு சில பேர் தானே, அதுவும் பிற்படுத்தப்பட்டவர்கள். இல்லை, இந்த தேசம் முழுவதும், இந்த அரபகம் முழுவதும் பரவும். 2வது விஷயம் சொன்னார்கள். அந்த காட்டரபி கேட்டார், ஆமா யமன் தேசத்தையும் பாரசீகத்தையும் ரோமத்தையும் நாங்கள் கைப்பற்றுவோம் சொன்னாமே, உங்க ஆளுகளுக்கு வயிற்றில கல் கட்டி இருக்கிறார்கள், ரொட்டிக்கு வழி இல்லை, எங்க பாரசீகத்தையும் ரோமத்தையும் பிடிக்க போகிறீர்கள்? நாயகம் சொன்னார்கள், பிடிப்போம், ரோமத்தை கைப்பற்றுவோம், பாரசீகம் எங்கள் வசமாகும், யமன் எங்கள் தேசமாகும் எல்லாம் சொன்னார்கள். 3வது கேள்வி அந்த ஆள் கேட்டார். என்ன கேள்வி? இந்த உடம்பு மண்ணோடு மக்கி போனதற்கு பிறகு மீண்டும் மறுமையிலே இதே உடலோடு எழுப்பப்படுவோம் என்று சொன்னையாமே, எழுப்புகளாக மக்கி போனதற்கு பிறகு நாம் எப்படி எழுப்பப்படுவோம்? 3வது கேள்விக்கு நாயகம் பதில் சொன்னார்கள், எழுப்பப்படுவோம், நாளை என்னையும் உன்னையும் அல்லாஹ் எழுப்புவான், அப்போது நான் உன் கை பிடித்து நடந்ததான்னு கேட்பேன், நீ நடந்ததுன்னு என்று சொல்லுவ என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் சொல்ல வருவது இந்த கொள்கை உறுதி, தான் கொண்டிருக்கிற நிலைப்பாட்டில் எதிர்த்து கேள்வி கேட்பவனுக்கு முன்னால் அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த தேசம் இஸ்லாமாகும், இல்லை பல்வேறு பக்கத்து தேசங்கள் இஸ்லாமாகும், இதே மண்ணோடு மண்ணாகி போனாலும் மறுமையிலே எழுப்பப்படுவோம் என்கிற எங்கள் நிலைப்பாடு உறுதியானது. இந்த கொள்கை உறுதியை தான் வியந்து வியந்து எழுதுகிறார்கள். ஜான் வில்லியம்ஸ் மட்டுமல்ல, நிறைய பேர் வரலாற்றாசிரியர்கள். கொள்கை உறுதி கொண்ட தலைவர்கள் இல்லை, நிறைய பேர் கொள்கையை மாற்றிக் கொள்ளுகிறான் அல்லது கொள்கையே இல்லாமல் தலைவனாக இருக்கிறான். உலகத்தினுடைய யதார்த்தம் அது. நிறைய பேர் கொண்ட கொள்கையில இல்லை, நிறைய நிலைப்பாட்டை மாற்றிக் கொள்ளுகிறான். அரசியலுக்கு இங்கே கடவுள் மறுப்பும் நாத்திகனும் ஆத்திகனும் கூட சமயங்களில் கைகோர்த்துக் கொள்ளுகிறான். கேட்டால் அரசியல்ல இதெல்லாம் சகஜம் அப்பா என்று சொல்லிவிடுகிறான். இல்லையா? கொள்கையே இல்லாதவர்கள், கொள்கை உறுதி உடைய கோமான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வரலாற்றின் நீட்சியிலே இன்னொரு தகவல் கூட பதிவாக இருக்கிறது. அந்த கேள்வி கேட்ட காட்டரபிக்கு அல்லாஹ் ஹயாத்தை கொடுத்திருந்தான். ரசூல்லா சொன்னதெல்லாம் நடந்துருச்சு, தேசம் முழுக்க இஸ்லாம் ஆயிடுச்சு, யமனு பாரிஸ் ரோமு எல்லாத்தையும் கைப்பற்றியாச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய 10.5 ஆண்டு கால ஆட்சியில சுமார் 8 ஆண்டுகளுக்குள்ளாகவே எல்லா லட்சக்கணக்கான சதுர மைல் பரப்பளவு இஸ்லாமியமாகிவிட்டது. அந்த ஆளா சொன்னாராம், முகம்மது சொன்ன 3ல் 2 நடந்துருச்சு, அப்பன்னா கன்ஃபார்மா 3 நடக்கும், 3வது நடக்கும். என்ன 3வது? மர்மையில எழுப்பப்படுறது. எதுக்கும் போய் இஸ்லாத்தில் சேர்ந்து வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை சந்திக்க மஸ்ஜிது நபவிக்கு வருகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இவர் கேள்வி கேட்ட போதும் நாயகம் பதில் சொன்ன போதும்
கண்ணாலே பார்த்தவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அடையாளம் தெரிந்து கொண்டு இந்த தள்ளாத வயதிலே வருகிற இவரை பார்த்து என்ன என்றார்கள்? நான் முஸ்லிம் ஆகணும். கலிமா சொல்லிக் கொடுத்தார்கள், கண்ணியம் செய்தார்கள். ஒரு சாதாரண கிராமவாசிக்கு பின்னாலே பவ்யமாக ஒரு நாட்டின் ஜனாதிபதி போகிற போக்கை பார்த்து மதீனத்து மக்கள் வியந்து போனார்கள். வழி அனுப்புவதற்கு வெகு தூரம் வரை வந்த கலீஃபாவிடம் கேட்டே விட்டார்கள். யாரோ ஒரு கிராமவாசி பார்த்தா அப்பாவி மாதிரி தெரிகிறாரு, ஒரு பாமரருக்காக வேண்டி இவ்வளவு தூரம் நீங்க வந்து பவ்யமா அவரை அனுப்பிச்சு வைக்கிறீங்க. அவர் இஸ்லாத்துல சேர்ந்த வந்தவர், அவ்வளவுதானே? 10ஓட 1 11 நிறைய முஸ்லிம்கள், அவரும் ஒண்ணு, அவ்வளவுதானே என்று கேட்டார்கள். உமர் சொன்னார்கள், இல்லை, பெருமானார் இவரிடத்தில் 3வது கேள்விக்கு பதில் சொல்லுகிற போது என்ன சொன்னார்கள் தெரியுமா? என்ன சொன்னார்கள் தெரியுமா? நாளை மறுமையிலே நாம் எழுப்பப்படுவோம், அது நடக்கும், உன் கையை பிடித்து நான் நடந்ததா என்று கேட்பேன் என்றார்கள். நாயகம் கைபிடித்த யாரும் நரகம் போக மாட்டார்கள். அப்படியானால் இவர் சொர்க்கவாதி. அப்படியானால் இவர் சொர்க்கவாதி. பெருமானாரின் கரம்பட்ட ஒருவரும் நரகம் போக வாய்ப்பில்லை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலே சொர்க்கவாசி என்று அடையாளப்படுத்தப்பட்ட ஒருவர் வந்திருக்கிற போது, அவரின் கலிமாவோடு எனக்கு தொடர்பு இருக்கிற போது நான் எப்படி அவரை கண்ணியப்படுத்தாமல் இருக்க முடியும் என்பார்கள். போகிற போக்கில் இது செய்தி நான் சொல்ல வந்தது. இந்த பாமரர் மட்டுமல்ல, நிறைய பேர் கேள்வி கேட்டார்கள். கொள்கையில் கோட்பாட்டில் சந்தேகங்களை கிளப்பினார்கள். கடைசி வரைக்கும் பெருமானாரிடத்தில் இருந்த கொள்கை உறுதி உலகத்தினுடைய தலைவர்களை எல்லாம் பிடித்து இழுக்கிறது. இவ்வளவு பெரிய கொள்கை உறுதி எப்படி சொந்தம்? உலகத்தையே சுற்றிய நெப்போலியன் சொல்லுகிறான், எல்லா நாட்டு பிரச்சனைகளையும் பார்த்தவன் நெப்போலியன். அவனுக்கு பூமி வாரியாக பிரச்சனை தெரியும். நெப்போலியன் சொல்லுகிறான், if the Muhammad was alive today, he would solve all the problems of the world. முஹம்மது மட்டும் இன்னைக்கு உயிரோட இருந்தா இந்த உலகத்தின் பிரச்சனை எல்லாம் அவர் தீர்த்துருவார். சொல்லுவது யார் தெரியுமா? ஒரு ஊர்ல உட்கார்ந்தவன் அல்ல, உலகமெல்லாம் சுற்றிய நெப்போலியன். உடன்பட்டவர்கள் பாராட்டுவது வேறு, முரண்பட்டவர்கள் பேசுகிறார்கள். மாற்றுத்தனத்தில் இருப்பவர்கள் பேசுகிறார்கள். முஹம்மது வாழுவாரானால் இந்த உலகத்தின் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும். பிரச்சனைகளை பார்த்தவன் நெப்போலியன் சொல்லுகிறான். ஏன் அவன் சொல்றான் தெரியுமா? ஒரு தேசத்திலே இருந்து ஷிர்க் தீர்ந்துருச்சு, ஒரு தேசத்திலே இருந்து மது தீர்ந்துருச்சு, ஒரு தேசத்திலே இருந்து விபச்சாரம் தீர்ந்து விட்டது. மனித குலத்தின் கேடு என்று எதுவெல்லாம் இருந்ததோ அதுவெல்லாம் நீங்கியதா இல்லையா? அல்லாஹு அக்பர். ஷிர்க் என்றால் சாதாரண ஷிர்க் அல்ல. 360 சிலைகளுக்குமான மர்கஸ் அந்த மக்கா, எல்லா சிலைகளுக்குமான தலைமையகம் அது. லாத்து உஸ்ஸா மனாத்து மட்டுமல்ல, அவனுங்களுக்கே பேர் தெரியாத 1000 சிலைகள். ஷிர்க் ஒளிந்ததா இல்லையா? அவர்கள் விதைத்த பூமியில இன்னைக்கு வரைக்கும் ஷிர்க் என்பது கொஞ்சம் நமக்கெல்லாம் ஓவர் டோஸா தெரிஞ்சாலும் அவன் ஷிர்கில இன்றைக்கு வரையும் அரபி சமரசம் செய்ய மாட்டான். யா ரசூலல்லாஹ் என்றோ யாராவது நபிமார்களையோ வலிமார்களையோ யா போட்டு அழைத்தால் வேண்டாம் என்பான். அதை தவறு என்று நாம் சொல்லுவோம். நம்முடைய அஹ்லு சுன்னாவின் கொள்கை அதுவல்ல. என்றாலும் ஒரு ஆச்சரியம் அதை தாண்டி நிற்கிறது. என்ன தெரியுமா? என்றைக்கோ போடப்பட்ட ஷிர்க் ஒழிப்பினுடைய நீட்சி இன்றைக்கு வரையும் அரபு மண்ணிலே உண்டு. அதனால தான் அவன் நம்ம கபிரிஸ்தான்ல கையை தூக்குனா வந்து கையை தட்டுறான், கையை தட்டி விடுறான். இந்த சமயத்துல மன்னரே கதவை திறந்து இருட்டில் போய் கையை தூக்கிவார். அது வேற. கபர்ல நீங்க எல்லாம் தூக்க கூடாதுன்னு போலீஸ்காரனை விட்டு தட்டிட்டு அவருக்கு பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா அவர் போய் ஏந்திக்குவார், யார சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தேசத்திலே இருந்து ஷிர்க் என்பது வாடை இல்லாமல் போய்விட்டது. இன்னமும் நிறைய தேசங்கள்ல முஸ்லிம்கள் பரவலாக வாழுகிற பகுதிகளில் கூட ஷிர்க் ஒளியிலேயே. ஷிர்க் ரொம்ப சிம்பிளா சொல்றதுன்னா இப்படி சொல்லலாம். நான் அடிக்கடி சொல்வது உண்டு. உதாரணத்துக்காக, கணவனோடு போகிறாள் ஒரு மனைவி, கணவனோடு போகிறாள் ஒரு மனைவி. இந்த மனைவிட்ட நீங்க கேட்குறீங்க, ஏம்மா இவன் கூட போறாங்களே இது யாரு? அவள் என்ன பதில் சொல்ல வேண்டும் தெரியுமா? இது என் புருஷன்னு சொல்லணும். இதுவும் என் புருஷன்னா அவ வேற மாதிரி ஆளு.
இல்லையா? உன் ரப்பு யார்? என் ரப்பு அல்லாஹ். அவனும் ஒரு ரப்புனா விவகாரம். இதுவும் என் புருஷன்னா அவள் லிஸ்ட் வேற. அவள் பொதுவான பெண்ணிடத்திற்கு பெருமை சேர்க்கிற பெண் அல்ல அவள். இந்த ஷிர்கை ஒழிக்க அல்லாஹ்வோடு லாத்தை சேர்த்தார்கள், உஸ்ஸாவை சேர்த்தார்கள், மனாத்தை சேர்த்தார்கள், 33 கோடி தேவர்களை எல்லாம் சேர்த்தார்கள். அத்தனையும் அட்ரஸ் இல்லாமல் போகிறது. 10 வருஷம் மதீனா. 10 வருஷம் மதீனா. உலகத்தில் அறிஞர்கள் ஆச்சரியப்படுறான்னா ஏன் படாம இருப்பான்? பிரயாணத்தின் போது மறக்காமல் 4 கல்லு வைத்திருப்பான். 3 அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு 1 கும்பிடு இருக்கு. மறக்காமல் வைத்திருப்பான். ஆனால் எந்த பிரயாணத்திலேயும் இனிமேல் இணை வைப்பின் வாடை இல்லையே, மதுவின் வாடை இல்லையே, விபச்சாரத்தின் வாடை இல்லையே. ஒரு தேச புனரமைப்பு என்பது ஒரு தனி மனித சீர்திருத்தத்தில் இவ்வளவு தூரம். அதனால் தான் நெப்போலியன் சொல்லுகிறான், இன்னைக்கு அவரை கொண்டு வாங்கப்பா, அவர் இருந்தா உலகத்தோட பிரச்சனை பூரா தீர்த்துருவார். இன்றைக்கும் கூட அவர்கள் நம் கண்களுக்கு முன்னாலே வாழாவிட்டாலும் நமக்கான பிரச்சனைகளை தீர்ப்பார்கள், தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். அது நம்முடைய நம்பிக்கையும் கூட. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ப என்ன ஷிர்க ஒழிக்கணுங்கிறீங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இங்க விவரங்கட்ட பயலுவெல்லாம் சில பேர் சேர்ந்து ஷிர்க் ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று போட்டான். தெரியுமா உங்களுக்கு தமிழ்நாட்டில்? ஆமா, அவன் போட்ட ஷிர்க் என்ன தெரியுமா? முழுக்க முழுக்க முஸ்லிம்களை ஒழிக்கிறதா. முஸ்லிம்கள்ட்ட உள்ள ஷிர்க். காஃபிர்கிட்ட அவன் அழைப்பு கொடுக்குற ஐடியாலும் இல்லை, அந்த காஃபிர்கள்ட்ட உள்ள ஷிர்க்கை ஒழிக்கிற ஐடியாவும் இல்லை. ஏறத்தாழ அவர்களின் இயக்கம் தொடங்கி ஒரு சுமார் 25 வருஷம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். 25 வருஷத்துலயும் அவன் செஞ்ச பெரிய முட்டாள்தனம் என்ன தெரியுமா? ஷிர்க் ஒழிப்பு மாநாடு. எங்க வந்து யாரிடம் ஷிர்க்கை ஒழிக்கிறீர்கள்? முஸ்லிம்களிடம். அவன் கலிமாவை சொல்லிக் கொண்டு இந்த நாட்டில முஸ்லிமாக போராட்டத்தோடு வாழுகிறான். இவன் வந்து எல்லாத்தையும் வெளியே தள்ளுறான். நீ முஷ்ரிக், நீ முஷ்ரிக், நீ முஷ்ரிக். அல்லாஹ் பார்த்தான், ஹெச்ஓடியவே வெளியே தள்ளி விட்டான், ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட். ஆமா, நான் தலைப்பு வேற மாதிரி போயிடக்கூடாது, விட்டுருவோம். அறிஞர்கள் எல்லாம் பெருமானாரை பார்த்த போது அவர்கள் கொண்டு வந்த சமூக மாற்றம் ஆச்சரியமானது என்றார்கள். ஷிர்கை ஒழித்ததும், விபச்சாரை ஒழித்ததும், மதுவை ஒழித்ததும் இதுவெல்லாம் தனி மனிதனால் எப்படி சாத்தியம் என்று யோசித்தார்கள். இரண்டாவது, அந்த பவர். முஹம்மது அண்ட் முஹம்மடனிசம் அப்படின்னு ஒரு புக்கு தெரியும், படித்தவர்கள் வாசித்திருப்பீர்கள். பாஸ்வர் ஸ்மித் எழுதியது. மிகப்பெரிய அறிஞன் பாஸ்வர் ஸ்மித். அவ்வளவு சீக்கிரமா ஒரு வரி இவர் நல்லவர்னு பாராட்டியெல்லாம் யாரையும் எழுதுறது இல்லை. ஆனால் யோசித்து யோசித்து வாசித்து வாசித்து அவர் எழுதிய வரலாறு முஹம்மது அண்ட் முஹம்மடனிசம். அவர் சொல்றாரு, இவருக்கு எப்படி இவ்வளவு பவர் வந்துச்சுன்னு தெரியல. He had all the power without its instruments and supports. பெரிய பவர் வைத்திருந்தார், அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் அவர்கிட்ட இல்ல, அதுக்கான சப்போர்ட்ஸும் அவர்கிட்ட இல்ல, கருவிகள் கையிலே இல்லை. வித்தவுட் ஆர்மி, வித்தவுட் பேலஸ், வித்தவுட் இன்கம், எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. ராணுவம் இல்லை, படைபலம் இல்லை, கோட்டை கொத்தளம் இல்லை, பெரிய சிப்பாய்கள் இல்லை, ஒண்ணும் இல்லை. He had all power. எல்லா பவரையும் கையில வைத்திருந்தார். அவர்களுக்கு ஆச்சரியம் அதுதான். ஒரு தனி மனிதனுக்கு இப்படியெல்லாம் எப்படி ஆளுமை கிடைத்தது என்று யோசித்தார்கள். அந்த ஆளுமைக்கான ஒரே ஒரு காரணம், அல்லாஹ் சொல்லுகிறது போல, அருமை நாயகத்திடம் அணிகலனாய் ஒட்டிப்போயிருந்த அவர்களின் அருங்குணங்கள். அந்த குணம் எல்லா பவரையும் கொண்டு வந்து கைக்குள்ள வச்சிருச்சு. அத்தனை பவரையும் கொண்டு வந்து கைக்குள்ளே வைத்து விட்டது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காசு இருந்தா தான் இப்போ எல்லாம் கட்சி நடத்த முடியும், இல்லைன்னா கட்சி திவாலாயிரும். காசு இருந்தா தான் நடத்த முடியும். ஹிராமலை குகையிலே இருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற ஒற்றை கலிமாவை எடுத்துக்கொண்டு கீழே இறங்குறப்போ பாக்கெட்ல 10 காசு இல்லை, ஒரு காசு இல்லை கையில. உடுத்துவதற்கு ஒரு சில துணிமணிகள், சாப்பிடுவதற்கு கொஞ்சம் வியாபாரம், ஒன்றுமே இல்லை. ஒரு சாமானிய தலைவன் எப்படி இவ்வளவு பெரிய பவருக்கு வந்தார்? அவர் கொண்டிருந்த அருங்குணங்கள், அற்புதமான அவர்களின் பழக்க வழக்கம் இவ்வளவு தூரம் கொண்டு போய்விட்டது. தகவல்களை களஞ்சியமாக இருக்கிற பிரிட்டானிக்காவை எடுத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி அறிஞர்கள் வரிசையில் என்னென்னவெல்லாம் எழுதியிருக்கிறார்கள் என்று பாருங்கள்.
பிரிட்டானிக்காவில் எழுதப்பட்டிருக்கிறது, he respected knowledge and cultural that Muslims do. நாலேஜுக்கும் கல்ச்சுரலுக்கும், அறிவுக்கும் கலாச்சாரத்திற்கும் ரெண்டுக்கும் மரியாதை செய்த தலைவர். ஏன்னா சமய தலைவர்கள்ட்ட அறிவார்ந்த செயல்பாடு இருக்காது, அறிவார்ந்த செயல்பாடு இருக்காது. தீமிதிக்க சொல்லுவார்கள், தீமிதிக்க சொல்லுவார்கள். அறிவோடு பொருந்தவில்லை என்றாலும் விதித்தாக வேண்டும். திருமணம் செய்யாமலும் குளிக்காமலும் சுற்றுவார்கள். இந்த கும்பகோணத்தில் கும்பமேளாவுக்கு வந்த சாதுக்கள்ல ஒரு ஆளு கடைசியா குளிச்சு 13 வருஷம் ஆச்சான். பத்திரிகை செய்தி, நான் சொல்றது பொய் இல்ல, பேப்பர்ல வந்த செய்தி. முக்கியமான சாதுக்கள் எல்லாம் வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சாது கடைசியாக அவர் குளித்து 13 வருஷம் ஆகிறது. வணக்க வழிபாடு என்ற பெயரில் அறிவு சாராத எல்லா அர்ப்பங்களையும் முன்வைத்தவர்களுக்கு இடையில் அத்தனையும் இங்கே அறிவு சார்ந்தது, அறிவு சார்ந்தது. ரப்பை நெருங்குவதற்கு தடையாக இருக்கிறது குடும்ப வாழ்வு. துறக்கிறோம் என்று கேட்டவர்களை அனுமதிக்கலையே, காயடிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கன்னு கேட்டவங்களை அனுமதிக்கலையே. குடும்பத்தோடு வாழ், மனைவி மக்களோடு வாழ். அனஅலமுக்கும் பில்லாஹி வ அக்ஷாக்கும் வ அத்காக்கும். நான் அல்லாஹ்வை பயப்படுறேன், குடும்பத்தோட வாழ்றேன், உனக்கு என்ன வந்தது? போய் குடும்பத்தோட வாழ. ஆண்மையை போக்கிக் கொள்ள உனக்கு அனுமதி கிடையாது. அறிவு சார்ந்த ஆன்மீகத்தை இந்த உலகத்தில் வைத்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த சமய தலைவனாவது சயின்ஸ் பேசுறது உண்டா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினாங்கல்ல. அந்த கிராமத்தில் மக்காவில் உட்கார்ந்துட்டு சுத்தி இருக்கிற எல்லா மக்களும் யாருமே எழுத படிக்க தெரியல. வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறபடி அன்னைக்கு 14 பேர் தான் எழுதுறதுக்கு தெரியுமா அந்த ஊர்ல. ஊர்லயே 14 பேர் எழுத படிக்க தெரியும், யாருக்கும் தெரியாது. அவங்கள உட்கார வச்சுட்டு நாயகம் பேசின சயின்ஸ் இன்னைக்கு இருக்கிற சயின்ஸ் லேபுகளுக்கெல்லாம் அதுதான் முன்மாதிரி. ஏப்பா வவுத்துக்குள்ள 40 நாள் திரவமா இருக்கும்பா, அப்புறம் 40 நாள் அந்த லேசான இதா ரத்த இதா மாறும்பா, அப்புறம் சதை பிண்டமா மாறும்பா, 120 நாள்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் ரூஹு ஊதப்படும்பா, அதுக்கப்புறம் இப்படியே போய் எலும்பு செட் ஆகி குழந்தையாகிற வரையும் பேசுறாங்க. வயிற்றில இருக்கிற கருவளர்ச்சியை 1400 வருஷத்துக்கு முன்னாலே பேசிய சமய தலைவருடைய சயின்ஸ் இன்னைக்கு இருக்கிற கருவியல் அதுதான். யாரு பேச முடியும்? யாருக்கு தெரியும்? கர்ப்பம் ஆயிடுச்சுன்னா அவரு பெருசாகும், 10வது மாசம் டெலிவரி ஆகும், இப்படி எல்லாம் தான் நமக்கு தெரியும். 40 நாள் இப்படி, 40 நாள் அப்படி. சரியாக சொல்லுகிறார்கள் 120வது நாள் ரூகு வரும். 119வது நாள் கொண்டு போய் காதை வச்சு கேட்டா துடிப்பு கேட்க மாட்டேது. 120 அன்னைக்கு காதை வச்சா துடிப்பு கேட்குது. இந்த சயின்ஸை யார் பேசியது? அதனால் தான் அறிஞர்களுக்கு ஆச்சரியம். இதையெல்லாம் அவர் எப்படி பேசினார்? அவரால் எப்படி சாத்தியமானது? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய அறிவியலும் அதை ஒட்டிய பல்வேறு செய்திகள் இன்றைக்கு வரையும் ஆராய்ச்சியிலே தொடர்வதுமான நிறைய செய்திகள். உலக தலைவர்களிலே இப்படி பாராட்டியவர்கள் நிறைய பேர். இந்த தேசத்தினுடைய, இந்த நாட்டினுடைய அறிஞர் அண்ணாவோ, தந்தை பெரியாரோ, அம்பேத்கரோ, அத்தனை பேருடைய வார்த்தைகளும் பதிவாக இருக்கிறது. நீண்ட நேரம் இவைகளை தொடருவதற்கான செய்தி அல்ல. சமய தலைவர்கள் என்கிற பெயரில் வந்த யாரும் அறிஞர்கள் அத்தனை பேரையும் ஈர்க்கவில்லை. பெரியார் சொன்னது அதுதான். வர்ணாசிரம பேதத்திற்கு முகம்மது நபிதான் முதல் எதிரி. சனாதனத்தை இந்த உலகத்திலே வேறறுத்த தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சமத்துவ தலைவர். இன்றைக்கும் அந்த சமத்துவம் இருக்கிறது. நாங்கள் உரத்து சொல்லுகிறோம். நீங்க எந்த ஆலிம்சா வேணாலும், எந்த இஸ்லாமிய தலைவரானாலும் ஒரு தட்டில் உட்கார்ந்து நாங்க சாப்பிட தயார், கூட்டிட்டு வாங்க. கிறிஸ்தவர்கள் வாருங்கள், யூதர்கள் வாருங்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் வாருங்கள், பேக்வர்டு கிளாஸ் வாருங்கள், மிகவும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் வாருங்கள், நாங்க ஒரு தட்டில் சாப்பிடுவோம். பூசாரி சாப்பிட மாட்டார், ஆசாரத்தில் பிரச்சனை வந்துடும், சாப்பிட முடியாது. அப்படியெல்லாம் நம்மோடு இணைந்து போப்புகள் உண்பார்களா தெரியவில்லை. போப்பு உண்பாரான்னு தெரியல, பூசாரி உண்ண முடியாது, ஆலிம்சா உட்கார்ந்து ஜம்முன்னு சாப்பிட்டுவார். இந்த சமத்துவம் நபிகள் நாயகம் உலகத்திற்கு வழங்கிய நன்கொடை. அதை பார்த்து பார்த்து பூரித்து போகிறார்கள் பெரியார், அண்ணா போன்றவர்கள். சென்னையில் நடைபெற்ற மீலாது மாநாட்டிலே கூட சொன்னேன்.
பெரியாருக்கு தமிழ்நாட்டிலே தீவிர எதிர்ப்பு வந்து எந்த கூட்டத்திலையும் பேசக்கூடாதுன்னு தடை போட்டு கொஞ்ச நாள் எங்கேயும் பேசல. பெரியாருடைய செகண்ட் என்ட்ரி எப்ப தெரியுமா? மீண்டும் அவர் மேடை ஏறியது மதுரையில கோரிப்பாளையத்தில். என்ன விழா தெரியுமா? மீளாத விழா. இன்னைக்கு மீளாதே நடத்தாதேங்கிறான். பெரியார் முதல் கொண்டு மீளாத விழால ஏறிட்டார். விழாவுக்கு தலைமை தாங்கியது காலஞ்சென்ற கவிஞர் கவிக்கு அப்துல் ரஹ்மானுடைய தந்தை மகதி தலைமை தாங்கிறார். மீளாத விழா சிறப்பு பேருரை ஈவேரா பெரியார். மீளாத விழாவில் என்ன பேசினார் தெரியுமா? இன ரீதியாக இருக்கிற இந்த சமத்துவமற்ற கேவலம் ஒழிய வேண்டுமானால் அதற்கு இஸ்லாம் தீர்வு என்று அவர்களை பேச வைத்தது மீளாத விழா. அது அந்த சொற்பொழிவெல்லாம் சேர்த்து தனி நூலாக இன இழிவு ஒழிய இஸ்லாமே நன்மருந்து என்று ஒரு புத்தகம் வந்திருக்கிறது. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பெரியார் எழுதிய புத்தகம் இன இழிவு ஒழிய இஸ்லாமே நன்மருந்து. அது எங்க பேசினது? மீளாத விழாவில் பேசியது. உங்களுக்கு சொன்னால் நம்ப மாட்டீர்கள். 1975 முரசொலியில மலர் ஒன்று போட்டார்கள். அந்த மலரிலே மீளாத விழாவை குறித்து நிறைய செய்திகள் பதிவானது. அண்ணாதுரை சொல்லுகிறார், அவருடைய வாழ்வின் பெரும் பகுதி பெருமானாரை பற்றி ஆச்சரியப்பட்டு பேசிய கோணத்தை அநேகமா பிறப்பிலிருந்து இறப்பு வரை அவர் படிச்சிருந்தா மட்டும்தான் அவ்வளவு பேச முடியும். அவ்வளவு செய்திகளை பேசுகிறார். 80களிலே வெளிவந்த தினத்தந்தியினுடைய மலர் என்ன சொல்லுது தெரியுமா? அண்ணாதுரை வாழ்க்கை பூரா பேசின மீளாத விழா மீட்டிங் 370 மீட்டிங் பேசினது அத்தனையும் மீளாத விழா. எனவே இங்கே எல்லா தலைவரும் பேசினார்கள். காரணம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகத்தை பற்றி எனக்கு ஒண்ணும் தெரியலன்னு இந்த உலகத்தில் எந்த தலைவனும் சொல்ல முடியாது. எல்லா அறிஞர்களையும் ஈர்க்கிற பேராற்றல் அவர்களுக்கு உண்டு. இந்த உலகத்தினுடைய, இந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பு நிர்ணய தலைவர், ஹரிஜன மக்களினுடைய முடிசூடா மன்னர் டாக்டர் B.R. அம்பேத்கர் சொல்றாரு, முகமது நபிகளுடைய வரலாறு எனக்கு 2 பாகம் கொடுத்தாங்க, 2 பாகமும் படிச்சு முடிச்சிட்டேன், நான் தாகத்தோட இருக்கிறேன், 3வது யாராவது எழுதுனாங்கன்னா என்கிட்ட முதல்ல கொண்டு வந்து கொடுங்க, நான் இன்னும் அவரோட வரலாறை வாசிக்கணும். அம்பேத்கர் சொல்லிட்டு என்ன சொல்றார் தெரியுமா? அந்த தலைவரை புகழுவதற்கு என்னிடத்திலே வார்த்தைகள் இல்லை. சொல்லுவது யார் தெரியுமா? அம்பேத்கர். நான் தொடர்ந்து அதைத்தான் சொல்லுகிறேன். பெருமானாரோடு அருகில் இருந்த சஹாபாக்கள் நாயகத்தை புகழுவது வேறு. உலகத்திலே இருந்த அறிஞர்கள் எல்லாம், அதுவும் வேறு வேறு தளங்களிலும் துறைகளையும் யார் யாரெல்லாம் அலங்கரித்தார்களோ அவர்கள் எல்லாம். யங் இந்தியான்னு ஒரு புஸ்தகம் உங்களுக்கு தெரியும், காந்தி எழுதின புஸ்தகம். அதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிடுறேன். மகாத்மா காந்தியினுடைய சிறை வாழ்க்கை முழுக்க அவர் படித்த வரலாறு நபிகள் நாயகத்தினுடைய வரலாறு. ஒன்னு லெட்டர் எழுதுவார், இல்லைன்னா ரசூல்லாவுடைய ஹிஸ்டரி படிப்பார். யங் இந்தியா வாங்கி படித்து பாருங்கள். யங் இந்தியாவிலே காந்தி சொல்லுகிறார், என்னை கவர்ந்த உலகத்தின் ஒரே எளிமை தலைவர் அவர்தான். பெருங்கட்சிகள் மாத்திரம் ஆட்சி செய்து கொண்டிருந்த டெல்லி பிரதேசம் பெருங்கட்சிகளை தள்ளிவிட்டு கேஜரிவால் முதல்வராக பொறுப்பேற்ற உடனே போய் ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட்ல கேட்கிறாங்க கேஜரிவால்கிட்ட, என்ன மாதிரி ஆட்சி தரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு போல இஸ்லாமிய ஆட்சி தர்றேங்கிறார். காந்தி யங் இந்தியால எழுதி வைக்கிறாரு, நபிகள் நாயகம் போல் அறம் சார்ந்த எளிமையான ஊழலற்ற நிர்வாகம் கொடுக்கிற தலைவர்கள் வேண்டும்ங்கிறார். கேஜரிவால்ல இருந்து காந்தி வரைக்கும் அத்தனை அரசியல் தலைவனுக்கும் வகுப்பு எடுக்கிற அந்த திறமையும் திராணியும் நபிகள் நாயகத்திற்கு மட்டும்தான் உண்டு. பூரா லஞ்ச லாவண்யமா போயிருச்சு. ஆளுநர்களுக்கு இஸ்லாமிய அரசில் எழுதப்பட்ட கடிதம் என்ன தெரியுமா? அன்பளிப்பு கொடுத்தா நீங்க வாங்கக்கூடாது, அன்பளிப்பு லஞ்சம், அன்பளிப்புகள் லஞ்சம். நாம இங்க புதுசா கமிஷனர் வந்த உடனே தூக்கிட்டு போறோமா இல்லையா ஒரு அன்பளிப்பை? நான் பண்றதை நீ கண்டுக்காதன்னு அர்த்தம். நாட்டினுடைய நிர்வாகம், யாரோ குறும்புக்கார எழுத்தாளன் ஒருவன் எழுதியிருந்தான், லஞ்சம் வாங்கினேன் கைது செய்தார்கள், லஞ்சம் கொடுத்தேன் விடுதலை செய்தார்கள். அவன் 2 வரியில நாட்டுடைய நிலைமையை நச்சுன்னு சொல்லிட்டான். இதுக்கு மேல வேற ஒன்னும் சொல்ல முடியாது. எதுக்குப்பா கைது பண்ணாங்க? லஞ்சமானதுக்காக. எதுக்குப்பா விடுதலை பண்ணா? கொடுத்த ஒண்ணு விடுதலை பண்ணிட்டாங்க. அரசாங்க அலுவலகம் மட்டும் அத்தனை அலுவலகங்களிலும் அந்த அண்டர் டேபிள் அமௌண்ட் என்று சொல்லுகிறார்களே,
கீழ்வழியாக தரப்படுகிற கையூட்டு பணம் அது போகாமல் இன்றைக்கு எந்த நகர்வும் இல்லை அல்லவா? ஒரு எழுத்தாளன் ரொம்ப அழகா எழுதியிருந்தான். விவரம் இல்லாம நீங்க அரசாங்க அதிகாரிகள்கிட்ட போய் அந்த ஆபீஸ்ல போய் நீங்க அணுகிறீங்க, உங்களுக்கு தெரியலையா? உயர்ந்த அரசாங்க அலுவலகங்களின் கண்ணாடி கதவுகளில் தள்ளு என்று எழுதியிருப்பார்கள். கதவை அல்ல, தள்ளு. இந்த புஷ் அப்படிங்கிறது புஷ் புல்லுன்னு இங்கிலீஷ்ல எழுதியிருப்பான். நம்ம தமிழ்நாட்டில் புஷ்னா வேற பிரஷர் ஆயிரும்ட்டு தெளிவா எழுதியிருக்கான். தள்ளு. என்ன தள்ளு? தள்ள வேண்டியதை தள்ளு. அப்பதானே அமௌண்ட் வைக்கிற போது தானே அடுத்த நகர்வு என்பது. நாடு முழுக்க ஊழல் மயமாகிவிட்ட, ஏன் உலகம் முழுக்க ஊழல் மயமாகிவிட்ட போது சீர்திருத்தத்தை விரும்புகிற எந்த அறிஞன் பெருமானாருடைய வரலாற்றை படித்தாலும் சத்தியமாய் அவனால் ஊழலற்ற நிர்வாகத்திற்கான முன்மாதிரியாக அவன் சொல்ல வேண்டும் என்றால் முதலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் சொல்ல வேண்டும். இதுக்கெல்லாம் மேல ஜேம்ஸ் மைக்லர் பெரிய வரலாற்று ஆசிரியர், அவர் எழுதின உலக பிரபலமான புஸ்தகம் ஒன்று இருக்கு இல்லையா, The most misunderstood religion, மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாம் is the misunderstood religion, தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட மார்க்கம். அந்த நூல்ல அவர் எழுதுகிறார், எதனால் இஸ்லாத்தை தவறாக புரிந்து கொண்டார்கள் என்று எழுதுகிற போது பெருமானாரை பற்றி, அவரை ஈர்த்த, அவரை கவர்ந்த, அவரை உறங்க விடாமல் செய்த ஒரு மாபெரும் ஆளுமை பெருமானார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? தன்னை கடைசி வரை கடவுளாகாமல், கடவுளாக்கப்படாமல் பார்த்து கொண்டார்கள் பெருமானார். யாரும் கும்பிடல, பெருமானாருக்கு கோவில் இல்லை, பெருமானாருக்கு சிலை இல்லை, பெருமானாருக்கு உருவம் இல்லை, பெருமானாரை வழிபட முடியாது, அவரை பார்த்து வாழ முடியுமே தவிர வணக்கம் செய்ய முடியாது. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர என்கிற மந்திரத்தை சொல்லுகிற போதே தன்னை வணங்க விடவில்லை. இந்த மண்ணில் ஒரு மாபெரும் புகழின் உச்சிக்கு போனதற்கு பிறகும் கூட தன்னை வணங்க விடாமல் பார்த்து கொண்டவர்கள். லேசு மாசா 4 தையல் மிஷின் கொடுத்த உடனே நம்மால இதய தெய்வம்ங்கிறான். நடக்கிறதா இல்லையா? இதய தெய்வத்திற்கான அளவுகோல என்ன தெரியுமா? நலத்திட்ட உதவிகள் வழங்கினா இதய தெய்வம். கடைசி வரை அப்படி ஒரு புகழ் விரும்பாத தலைமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாமஸ் கர்லைல், தாமஸ் கர்லைல் பெரிய வெஸ்டர்ன் கண்ட்ரியினுடைய மிகப்பெரிய ஆசான், வரலாற்று ஆசிரியர். தாமஸ் கர்லைல் சொல்லுகிறார், 2 ஆச்சரியம் சொல்லுகிறார். என்ன ஆச்சரியம் தெரியுமா? ஒரு சண்டை சமூகத்தை சமத்துவ சமூகமாய், சமாதான சமூகமாய் இவர் எப்படி மாற்றினார்? ஏன்னா அரபு நாடுங்கிறது சண்டை நாடு. அவ பிறக்கிறப்பவே அநேகமா எல்லாரும் வாளோட பிறந்திருப்பானோ என்னமோ தெரியல. 1 மாசம் போர் செய்யலன்னா பரபரன்னு இருக்கும். நீங்க குர்ஆன்ல பாத்தீங்கன்னா அந்த 4 மாசம் போர் விளக்கப்பட்ட மாசம் இருக்குல்ல, அதுல யாரெல்லாம் மீறனான்ற லிஸ்டே இருக்கு. ஏன்னா 4 மாசம் கூட போர் இல்லாம அவங்களால இருக்க முடியாது. சாதாரணமா பேசுறப்பவே நாம சொல்றோம்ல, உன்னை ஒரு கை பார்த்துக்கிறேன்னு, அவன் அப்படி சொல்றது இல்ல. உன் மண்ட ஓட்டுல ரத்தம் நான் வந்து தண்ணி அடிப்பேங்கிறான். மண்ட ஓட்டை கழட்டி அவர் அதை காய வச்சு அதுல மது ஊத்தி குடிப்பாராமா. தன்னுடைய அண்ணனை கொன்றதற்காக தன் சொத்து முழுவதையும் கொடுத்து ஒரு பெண்ணு 100 பேர்த்து அந்த கபீலாவில் அந்த கோத்திரத்துல கொன்னுட்டு வான்னு அனுப்பிச்சிருக்கிறா. ஒரு பொம்பளை ஒரே ஒரு சகோதரன் செத்து போனதுக்கு 100 பேர்த்த போடுறான்றா. ஒரு சண்டை பூமி சமாதான பூமியாக ஆக்கியது எப்படி என்று கேட்கிறார் தாமஸ் கர்லைல். அவர் சொல்லுகிற 2வது விஷயம், இவ்வளவு தூரம் ஒருவரை பின்பற்றுகிற சமூகம் உலகத்தில் வேற யாருக்கும் இல்லை, யாருக்கும் இல்லை. பெரியாரை என் உயிரினும் மேலானேன்னு சொல்றவன் கூட பெரியாரை ஃபாலோ பண்ண மாட்டான். பெரியார் மாதிரி தாடி வச்சுட்டா இருக்குன்னா, கடவுள் மறுப்பு உள்ளவனெல்லாம் பெரியார் மாதிரி தாடி வைக்கிறானா? இல்ல. தலைவர்களாக யாரை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அது போன்று எல்லாரும் நடக்கிறது இல்லை. அண்ணாவை பின்பற்றுபவர்கள் அண்ணா போல் வாழுவதில்லை. சாய்பாபாவை பின்பற்றுபவன் பாபாவை போல வாழுவதில்லை. அவர் மாதிரி முடி வேற எவனும் வைக்கவும் முடியறதில்லை. சமய தலைவர்களை பின்பற்றுபவர்கள் கருத்தால பின்பற்றுவாங்க,
அவர் அப்படி சொன்னார், அவர் இப்படி சொன்னார். அவரோட சொந்த வாழ்க்கையை பின்பற்றுவியா? இல்ல. சமய தலைவர்களில் ஒருவரை மூச்சுக்கு மூச்சு அடிக்க அடி உலகம் பின்பற்றுகிற ஒரே தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு அந்த தலைவர்ல இவங்க எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க இல்லையா? இந்த அறிவுலக மேதைகள் இவங்க எல்லாம் ஆச்சரியப்படுறது என்ன தெரியுமா? அவரை பின்பற்றி இத்தனை பேர் வாழ்றமேங்கிறது தான். இன்னைக்கு அந்த வாழ்க்கைக்கு நாம உழ வச்சிருக்கோம். பெருமானாருடைய சுன்னத்துகளை விட்டு கொஞ்சம் நகர்ந்து வேறு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மாதிரி, யூதர்கள் மாதிரி, கிறிஸ்தவர்கள் மாதிரி இப்படி எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டோம். நமக்கல்ல, நாயகத்திற்கு பெருமையா என்ன தெரியுமா? நாம நாயகத்தின் வழியில நடக்கிறது தான். ஆனா அதை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகிட்டோமே. அல்லாமா தைலமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுவார்கள், அவ்வளவு தஹாபி தீனி தர்க்கு சுன்னா. இந்த மார்க்கம் அழிஞ்சு போகுதுன்னா அதுக்கு முதல் காரணம் சுன்னா என்கிற நாயகத்தின் வழியை நாம விடுறதுதான். இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டோமே. நாம சாப்பிடுறது, நாம திங்கிறது, நாம தூங்குறது, நாம நடந்துக்கிறது, நம்முடைய பேச்சு செயல்பாடு எல்லாத்துலயும் திங்கிறான். ஹோட்டல்ல நிறைய கூட்டங்கள்ல சொன்னது உண்டு. அதை இப்ப பெருமைன்னு நினைக்கிறான். கொஞ்சம் பணக்காரரா கெத்தா இருந்தாருன்னு வைங்களேன், அவரோட கெத்தை எதுல தெரியுமா? ஆமா, நின்னுட்டே திங்கணும். உட்காந்து சேர் போட்டு திண்டா அது சரியா இல்லை. முதல்ல உட்காந்து சேர் போட்டு பக்கத்துல விருந்தாளி என்ன பண்ணுவார்னா எடுத்து அவரு மெஹமான உட்கார வச்சுட்டு உள்ள இருக்கிறவங்க எடுத்து வைப்பாங்க, வைங்க அப்படின்னு பக்கத்துல உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்லாம் சொல்லுவா. இப்பெல்லாம் அதெல்லாம் இல்லை. அவரு சேர் போட்டு ஹோட்டல் வாசப்படியில் உட்காந்துருப்பார். பெரிய ஹோட்டல், வாங்கம்பர், வந்துருவோம், போங்கம்பர், நாம போயிடும். அங்க வரிசையா வச்சிருப்பானுவோம். ஒருத்தன் வெறும் தட்டு மட்டும் வச்சுட்டு நிற்பான். அடுத்த செக்ஷன் ஒருத்தன் சோறு மட்டும் வச்சுட்டு நிற்பான். நீங்க இந்த தட்டு கொடுக்குறவன்ட்டு சோறு கேட்கக்கூடாது. காரணம் அவன் தட்டுக்குன்னு நியமிக்கப்பட்ட மலக்கு. ஜிப்ரீல், இஸ்ராஃபீல், இஸ்ராயில் எல்லாம் இருக்கா இல்லையா? உயிர் வாங்குறவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அப்புறம் இது மழை கொடுக்கறவங்க மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், அந்த மாதிரி இருக்கா இல்லையா? இவன் தட்டுக்கு மட்டும்தான். அதை கொடுத்துட்டு அவன் நின்றுக்குவான். கொஞ்சம் நகரணும். நகர்ந்தீங்கன்னா அவன் சோறு மட்டும் போடுவான். அவன்கிட்ட சால்னா கேட்கக்கூடாது, அதுக்கு நியமிக்கப்பட்டவன். அப்புறம் நகரணும். இன்னொருத்தன் குழம்பு ஊற்றுவான், ஒருத்தன் மிட்டா வைப்பான், ஒருத்தன் கட்டா வைப்பான். இப்படி போகும்போது அந்த காட்சி அழகா இருக்கும். யா ஹபீப் யா ரசூலல்லாஹ். இதுல இன்னொரு செய்தி இருக்கு, என்ன தெரியுமா? இந்த காட்சியை சொல்லும் போது இவ்வளவு தூரம் சிரிக்கிற நீங்க விருந்து கூப்பிட்டா தவறாம தட்டை தூக்கிட்டு போயிடுறீங்க. இல்ல நடக்குதா இல்லையா? பாக்கறதுக்கு பிச்சைக்காரன் போற மாதிரியே இருக்கும். ஆமா, அவர் வரிசையா அப்படி போவார். ஒவ்வொருத்தன்ட்டையா ஏந்தி அவன் ஒவ்வொருத்தனா எல்லாத்தையும் வச்சு கடைசியா லாஸ்ட்ல தட்டுல ஓரளவு ஃபுல் ஆயிரும். இடமெல்லாம் ஃபுல் ஆயிரும். 2 கையிலும் இப்படியே போவார்ல, டபக்குன்னு தண்ணி பாட்டில கொடுத்துருவான். பிரச்சனை ஆயிரும். என்னன்னா 2 கையிலையும் பிடிச்சி தண்ணி பாட்டம் ஒரு கையில வாங்கி பைபாஸ்ல வச்சிருவானு. அல்லாஹ், அக்குள்ள வச்சிருவாங்க. எதை? பாட்டில அப்படியே தூக்கிட்டு நடக்க முடியாம. இல்ல, இந்த வேதனை தேவையா? எதுக்கு இந்த வேதனை? உட்கார மாட்டான், அப்படியே நின்றுகிட்டே. இவன் பொசிஷன்லயே இன்னொருத்தனும் அப்படி தண்ணி பாட்டில வச்சுட்டு வருவான்ல, 2 பேரும் நின்றுகிட்டே பேசுவானுங்க. அப்புறம் பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இது எங்க விக்கல் எடுத்துச்சுன்னா விவகாரம். எங்கேயாவது கொஞ்சம் புடிங்க, தண்ணி குடிச்சிட்டு வாங்கிக்கிறேன். நடக்கா இல்லையா? நான் சொல்லிட்டு வந்தது அவ்வளதஹா பித்தீன் தர்கு சுன்னா. இந்த மார்க்கம் அழிந்து போவதற்கான முதல் அடையாளம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகத்தை விட்டு, அவர்களின் வழிமுறைகளை விட்டு நாம் தள்ளி போனால் மார்க்கம் அழிந்து போய்விடும். உலக தலைவர்களின் ஆச்சரியமே என்ன தெரியுமா? நாயகம் சொல்லிக் கொடுத்ததை இன்றைக்கு வரையும் இவர்கள் பேணுகிறார்கள். விரல் சூப்புகிறார்கள், வடித்து சாப்பிடுகிறார்கள், கீழே சிந்தாமல் சாப்பிடுகிறார்கள், விரிப்பு விரித்து சாப்பிடுகிறார்கள், வலது பக்கம் உறங்குகிறார்கள். வரிசையாய் பெருமானாரின் வாழ்வு இந்த உம்மாவின் வாழ்வாய் மாறி போயிருக்கிறதா இல்லையா? இதுதான் அறிஞர்களை கவர்ந்தது. அந்த ஆச்சரியத்திலே நாம் மண்ணை போடுகிறோம். நபிகள் நாயகத்தை விட்டும் விலகினால்,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை தலைவர்களுக்கு இன்னமும் எப்படியெல்லாம் கவர்ந்தார்கள் என்கிற நீண்ட பட்டியல் உண்டு. யார் வேண்டுமானாலும் அந்த பெருமானாரின் வரலாற்றை படிக்கலாம். அறிஞர்களுக்கே ஆச்சரியம் என்றால் மற்றவர்களுக்கு அது என்ன சாதாரண வாழ்வா? அந்த பெருவாழ்வு போல் உலகத்தில் சிறந்த வாழ்வு வேறு எதுவும் இல்லை. எல்லாம் வல்ல இறைவன் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை ஹயாத்து உள்ளளவும் அவர்களை பின்பற்றி நடக்கவும், அவர்களை ஜியாரத்து செய்யவும், மறுமையில் அவர்களின் ஷஃபாஅத்தை பெறவும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக என்று வல்லோன் அல்லாஹ்விடத்தில் வேண்டி பிரார்த்தித்து, தமிழ் மாநில இமாம்கள் பேரவைக்கு மீண்டும் ஒரு முறை ஜஸாஹுமுல்லாஹு கைரல் ஜஸா என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வார்த்தைகளை முடிக்கிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.